அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் என்ன இந்த குடும்ப அட்டையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த போலி குடும்ப அட்டைகளை நீக்கிறது தான். இந்த போலி குடும்ப அட்டைகளை நீக்கிறதுக்காக அரசும் பல்வேறு வகையில் தீவிரமான முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. இது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் இந்த போலி ரேஷன் கார்டுகள் குடும்ப அட்டைகளை ஒழிப்பதற்காக என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? லாவண்யா, தற்பொழுது புழக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகள் அனைத்துமே 2005ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இந்த 2005ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட குடும்ப அட்டைகள் 2010ஆம் ஆண்டுடன் காலாவதி ஆகிவிடும். ஆனால் அதன் பின்னர் புதிய அட்டை வழங்கவில்லை. அதற்கு பதிலாக 2005ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட ரேஷன் கார்டிலேயே குடும்ப அட்டையிலேயே உள்தாள்கள் ஒட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2011ஆம் ஆண்டு அதிமுக பொறுப்பேற்றவுடன் குடும்ப அட்டைகள் அனைத்தும் ஸ்மார்ட் கார்டுகளாக வழங்கப்படும். இதன் மூலமாக போலி குடும்ப அட்டைகள் ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 1,20,000க்கும் அதிகமான போலி குடும்ப அட்டைகள் ஒழிக்கப்பட்டது. குறிப்பாக தற்பொழுது தமிழகத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை 2,30,000 அளவிற்கான குடும்ப அட்டைகள் தற்பொழுது தமிழகத்தில் புழக்கத்தில் இருக்கிறது. எனவே இந்த குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு வழங்குவதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பணிகளானது கடந்த 2011ஆம் ஆண்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. ஆனால் செயல்பாட்டிற்கு 2014ஆம் ஆண்டிலிருந்து தான் இதற்கான ஆதார் எண்ணை இணைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆதார் எண்ணை குடும்ப அட்டையுடன் இணைக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பொழுது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருவருடைய ஆதார் எண் தான் அதில் பதிவாக முடியும். அவர்கள் வேறு ஒரு இடத்தில் அதே ஆதார் அட்டையை வைத்து வேறு ரேஷன் கார்டுகளை வாங்க முடியாது. எனவே இதன் காரணமாக போலி குடும்ப அட்டைகள் ஒழிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இல்லாத குடும்ப அட்டைகளை ஒழிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தன்னிடம் குடும்ப அட்டை இருக்கிறது, ஆனால் தனக்கு எந்த பொருட்களும் தேவையில்லை என்றால் நோ கமாடிட்டி, அதாவது எந்த பொருட்களும் தேவையில்லை என்பதற்கான என் கார்டு எனக்கூடிய அந்த குடும்ப அட்டையை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியூர்களுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சில காலம் செல்லக்கூடிய நிலையில் தன்னுடைய குடும்ப அட்டையை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவும், அதே போன்று தன்னுடைய அட்டையின் தன்னுடைய அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் வைத்து அந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர் எந்த விதமான நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது, அதாவது முரண்மற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக ரேஷன் கார்டுகள் பிளாக் எனக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருப்பதாகவும், அதனை அவர்கள் கருத்தில் கொண்டு அந்த நடவடிக்கை குடும்ப அட்டைதாரர்கள் மேற்கொண்டால் அவர்கள் நாடு திரும்பும் வரையோ அல்லது மீண்டும் பொருட்கள் வாங்கும் வரை அவர்களுடைய அட்டையை கொண்டு வேறு யாரும் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலை அரசு தவிர்த்திருக்கிறது. அதே போன்று குடும்ப அட்டைகளை பொறுத்தவரையில் வெறும் முகவரிக்காக, அதாவது முகவரி சான்றிதழுக்காகவே குடும்ப அட்டைகளை பயன்படுத்தும் நிலை இருக்கிறது. எனவே அதாவது தற்காலிக முகவரி அடையாளத்திற்காக குடும்ப அட்டையை பயன்படுத்துவதற்கு தட்கல் குடும்ப அட்டை என்று ஒன்று இருக்கிறது. எனவே அதன் மூலமாக பொதுமக்கள் பயன்பெறலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக போலி குடும்ப அட்டைகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இல்லாத குடும்ப அட்டைகள் பிளாக், அதாவது தற்காலிகமாக நிலுவையில் வைக்கப்படும். அவர்கள் எப்பொழுது அந்த குடும்ப அட்டையை பயன்படுத்துகிறார்களோ அப்பொழுது அந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு அவர்களுடைய குடும்ப அட்டையை அன்பிளாக் செய்து அவர்கள் மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தற்பொழுது இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகள் நீக்கம் செய்யப்படாமல் நிலுவையில் தான் வைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பின்வரும் காலங்களில் தேவையின் அடிப்படையில் அந்த குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய குடும்ப அட்டையை பயன்பெறுவதற்கான படிவங்களை பூர்த்தி செய்து அதற்கான அதிகாரிகளிடம் கொடுத்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மனோஜ்.